லேர்னிங் 21. லேர்னிங் 21ல என்ன சொல்றாங்கன்னா, டேக் த டெசிஷன் வித் லாஜிக். அதாவது நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க போறோம் அப்படின்னா அஃபிஷியலா, ஸோ அதுக்கு எந்தெந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா என்ன ரெக்வயர் பண்ணுதோ அந்த டெசிஷன் தான் எடுக்கணும். நம்ம மைண்ட்ல ஏதோ ஒரு இருக்கு, இது பண்ண கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு தீபாவளிக்கு எம்ப்ளாய்க்கு எல்லாருக்குமே gift கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு நல்ல கிஃப்ட்டை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, நீங்க அதோட பிராண்ட் வேல்யூ, அதோட அவங்க கொடுத்துருக்க பட்ஜெட், அதுக்கப்புறம் அது எம்ப்ளாய்க்கு எவ்வளவு யூஸ்ஃபுல், இந்த எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த gift இது வேலிடா இருக்கும் அப்படிங்கிறத அந்த டேட்டா மூலயமா நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன சாம்பிளிங் கொடுக்கலாம், இதுல என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத ரிசால்வ் பண்றதுக்கு அந்த டேட்டா என்ன ரெக்வயர் பண்ணுதோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஓனா எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. பேஸ்ட் ஆன் த டேட்டா நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அந்த லாஜிக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 22. லேர்னிங் 22ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீம்ல மல்டிபிள் ரீஜன் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ரீஜன் சேர்ந்தவங்க ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ மற்ற ரீஜன் பீப்புள் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஒரு இக்னரன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க கம்யூனிகேஷன் லேக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி இதெல்லாம் அடி வாங்கும். ஸோ அடி வாங்க மீனிங் என்னன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு டிப் இருக்கும். இதை நம்ம சரி பண்றதுக்காக ஒன்று மேனேஜ்மெண்ட் கிட்ட இதை ஹெல்ப் கேட்கலாம், அப்படி இல்லை நம்மளே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம்னா அவங்களோட ரீஜனல் செலிப்ரேஷனை எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது, அவங்கள மாதிரி எத்தனைக் வியர் அது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவங்களோட எத்தனைக் வியரை நம்ம வியர் பண்றது, இப்படி அவங்களோட ஃபெஸ்டிவலை நம்ம செலிப்ரேட் பண்றது மூலயமா ரெண்டு ரீஜன் பீப்புளுக்குள்ளார ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். ஸோ டீமோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டீமோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நீங்க பண்ண அந்த ஐடியா நீங்க கொடுத்ததுனால உங்களை வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா ஐடென்டிஃபை பண்ணி ஃபியூச்சர் லீடரா உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. லேர்னிங் 23. லேர்னிங் 23ல என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி எம்ப்ளாயி வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளே த ரோல் இன் ஷேர் மார்க்கெட். நீங்க ஷேர் மார்க்கெட்ல போகும்போது நீங்க அதை பத்தி ட்ரெண்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்காக அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது ஸோ அந்த ஸ்டாக்கை பத்தி நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படும், அதனால நீங்க ரெஃபரன்ஸ் நிறைய எடுப்பீங்க. ஸோ நீங்க ரெஃபர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க எடுப்பீங்க. இப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட நாலேஜ் வந்து இதுல அதிகமாகும். ஸோ ஃபாஸ்டா உங்களோட நாலேஜ் அதிகமாகிறதுனால நிறைய நீங்க படிக்கும்போது நாலேஜ் உங்களோட ஸ்கில் ஓவராலா அதிகமாகும் போது இது கம்பெனியோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி எம்ப்ளாயி வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு பிளே பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் ஃபாஸ்டா க்ரோ ஆகும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அதிகமா க்ரோ ஆகும்போது அந்த கம்பெனியோட க்ரோத் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ எப்போ கம்பெனி க்ரோ ஆகுதோ ஆப்வியஸ்லா அந்த எம்ப்ளாயிக்கும் க்ரோத் அந்த கம்பெனில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி எம்ப்ளாயி ஷுட் இன்வால்வ் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 24. லேர்னிங் 24ல என்ன சொல்றாங்கன்னா, லீட் பை எக்ஸாம்பிள். அதாவது உங்களுக்கு ஒரு லீடா இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நீங்க எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிறத ஷோ டு தம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நீங்க லீடா ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கும் உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா ஹெல்ப் பண்ணி எப்படி ஃபாஸ்டா பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலயமா டீம் வந்து ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா பண்ணுவாங்க. எப்போ வந்து ஓவரால் அந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ அந்த டீம் லீடரோட பெர்ஃபார்மன்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ உங்களை வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா ஐடென்டிஃபை பண்ணி தே வில் நோட்டிஃபை அஸ் த நெக்ஸ்ட் லெவல். லேர்னிங் 25. லேர்னிங் 25ல என்ன சொல்றாங்கன்னா, வென் யுவர் டீம் க்ரோஸ் யூ வில் சக்சீட். அதாவது உங்க டீம்ல இருக்க எல்லாரும் எப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்போதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க ஃபாஸ்டரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்டர் ஆகும்போது ஓவரால் த டீம் பெர்ஃபார்மன்ஸ் ஹை ஆயிடும். ஸோ ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும்போது அப்போதான் நீங்க வந்து சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஃபாஸ்டரா அவங்கள லேர்ன் பண்ண வச்சு உங்களோட நாலேஜை ஷேர் பண்றது மூலயமா பர்ஃபார்மன்ஸை பெட்டரா பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 26. லேர்னிங் 26ல என்ன சொல்றாங்கன்னா,
கார்பரேட்ல சோ மெனி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சோ மெனி கமிட்டிஸும் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ சோ மெனி கமிட்டிஸ் இருக்குன்னா உங்களை அதுக்குள்ளார இன்வால்வ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஐடியாவை அந்த இஷ்யூஸை ஷார்ட் அவுட் பண்றதுக்காக நீங்க கொடுக்கும்போது உங்களோட ஐடியா அவங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு அக்செப்ட் பண்ணப்படுதோ அந்த அளவு உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு இமிடியேட்டா ப்ரொமோஷனா இருக்கட்டும், உங்களோட சேலரி ஹைக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களோட இந்த ஐடியா சஜஸ்ட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ற அந்த நம்பர்ஸை பொறுத்து அமையும்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட எந்த நம்ம இஷ்யூ இருக்கிற அந்த கமிட்டியில நாம இன்வால்வ் பண்ணிக்கணும். இன்வால்வ் பண்ணிக்கிட்டு ஆக்டிவா உங்களுக்கு நம்மளோட ஐடியாஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 27ல என்ன சொல்றாங்கன்னா, பாண்ட் வித் நியூ எம்ப்ளாயி. அதாவது புதுசா நம்ம டீமுக்கு ஒருத்தங்க வராங்கன்னா, ஸோ எவ்ரி டைம் புதுசா நம்ம டீமுக்கு யாராச்சும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்களே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த கார்பரேட் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டீம் கூட அடாப்ட் ஆகணும். இன்னொன்னு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா உங்களோட ஒர்க்கும் கண்டினியூஸா இருக்கும். அதே சமயத்துல அவங்களுக்கும் டாஸ்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டு பேருக்கும் இருக்க காமனான டைம் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கார்பரேட் கல்ச்சர், உங்களுக்கு இந்த டீமோட ப்ராசஸ், அடுத்தது கோல் செட்டிங், இது மாதிரியான ப்ராசஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலயமா அவங்க ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிட்டு ஃபாஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஃபாஸ்டா பர்ஃபார்ம் பண்ணும்போது டீமோட க்ரௌத், கம்பெனியோட க்ரௌத் இது எல்லாமே அதிகமாகும். அப்போ இதை பண்றதுக்கு காரணமா இருந்த உங்களோட க்ரௌத்தும் அதிகமாகும். லேர்னிங் 28ல என்ன சொல்றாங்கன்னா, டீம் மீட்டிங்ல நீங்க பார்ட்டிசிபெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அடிஷ்னல் ரோலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டீம் மீட்டிங்னா ஒருத்தங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க அதை சம்மரைஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க இதுல ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட், ஒரு தாட்ஸ் ப்ராசஸ் வந்து டிஃபர் ஆகும்போது அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரோல் பண்ணுவாங்க. இதுல இது எல்லா மீட்டிங்லயும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஸோ அதுக்காக தான் நம்மளோட சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதெல்லாம் செட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த சம்மரி என்ன டிஸ்கஷன் நடக்குதுங்கிறத அதை சம்மரைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இதுல இது வந்து ஏதாச்சும் டிஸ்கஷன் வந்துச்சு, ஏதாச்சும் கன்ஃபியூஷன் வந்துச்சு, கிளாரிபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க இன்டர்வென் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அது அந்த சூப்பர்வைசர் அசைன் பண்ணும்போது அது கரெக்டா நடக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங்ல இதை பண்ணுறது இல்லை. அப்போ இதை நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை அந்த சூப்பர்வைசருக்கு பதிலா நீங்க ஒரு ரோல் எடுத்து இதை பண்ணும்போது சூப்பர்வைசர் கண்டிப்பா உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு அடிஷ்னல் டாஸ்க் எடுத்து பண்றீங்க, அது ஒரு டீமோட க்ரௌத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நெக்ஸ்ட் உங்களை ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. லேர்னிங் 29ல என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட் உங்களுக்கும் உங்க சூப்பர்வைசருக்கும் எப்போ நடக்குதுன்னா பிட்வீன் த அப்ரைசல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல முக்கியமா உங்களோட சூப்பர்வைசர் இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்கள்கிட்ட இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா நீங்க அதை பண்ணல அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. எப்போதுமே ஒரு மேனேஜர் வந்து இல்ல உங்களோட சூப்பர்வைசர் வந்து உங்கள்கிட்ட இதுதான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன், இதுதான் உங்க ரோல், இதை நீங்க பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நல்ல அப்ரைசல் தருவேன் அப்படின்ற மாதிரி எதுவும் கமிட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க தான் போய் உங்களோட மேனேஜர்கிட்ட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, என்னோட ரோல் என்ன அப்படிங்கிறத நீங்க உங்க கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும். அதே சமயத்துல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்க மீட் பண்ணிடுவீங்க. உங்களோட அப்ரைசலும் இதுல பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 30ல என்ன சொல்றாங்கன்னா, அஸ் எம்ப்ளாயி உங்களுக்கு கமிட்மெண்ட் டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ கிளைண்ட் கிட்ட இருக்கும். ஸோ அதாவது டார்கெட், குவாலிட்டி இல்ல எஸ்எல்ஏ, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கிளைண்ட் சைடுல உங்களுக்கு இருக்கும் பிட்வீன் யூ அண்ட் கிளைண்ட். ஸோ அந்த கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷனை நீங்க மீட் பண்ண முடியல, அந்த டெட்லைன், டார்கெட் உங்களால மீட் பண்ண முடியல, இல்ல ப்ரொடக்டிவிட்டி, அப்படி இல்லைன்னா வந்து குவாலிட்டி, ஏதோ ஒன்று மீட் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்க ப்ரையாரா மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த எண்ட் ஆஃப் த டே, அதாவது அந்த டாஸ்க்குக்கான டைம்லைன் முடியும் போது போய் சொல்லாம முன்னாடியே அதை ஆன்டிசிபேட் பண்ணி இதுதான் நமக்கு ரிசல்ட் வரும், ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ அப்படிங்கிறத நீங்க அலர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே மேனேஜ்மெண்ட் வந்து லாஸ்ட் டைம், அதாவது எண்ட் ஆஃப் த டைம் வந்து என்னால முடியல, இதுக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு சொல்றவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
ஸோ முன்னாடியே அலர்ட் பண்றவங்கள தான் ப்ரொஃபஷனலா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 திங் நீங்க பண்ணாம விட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க சரியான நேரத்துக்கு அதை அலர்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணாம இது டிலே ஆகும்னு போய் சொல்லாம நம்ம எப்போதுமே டெலிவரபிள்ல கரெக்டா பண்ணிடணும். பட் சம் சுச்சுவேஷன் இது முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா நம்மளோட பிளான் நம்மள்ட்ட கிளியரா இருக்கும். ஸோ இது பண்ண முடியும், இது முடியாது, இல்லை இதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க முன்னாடியே அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.